ஷேய் விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் முக்கால் சத்தியம். ஒரு மலையை உடைச்சி என்னப்பா செய்தான்? மலைகளை உடைச்சி என்ன செய்தான்? எல்லா சிட்டி கிராமத்துக்கு லோடாக அனுப்புதான். அந்த பேப்பர் செத்த சீட்டு விளையாடுற பேப்பர் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் போய் கண்ட்ரோல் இல்லாமல் அழிக்கான். இதுக்கு மலையை உடைக்கிறது, குளத்தில் மண் அள்ளுறது, இதுக்கு அதிகாரி யாருப்பா? எத்தனை அதிகாரிப்பா உள்ளே இருக்குது நீதிமன்ற கோர்ட்டில்? அரசு நியமித்து வச்சு நிர்வாகத்தை பார்க்கான்ல. இந்த 5 வருஷம் சோழியை முடிச்சிட்டான்ப்பா. இந்த 5 வருஷம் முடித்து நாசம் பண்ணிட்டான். நீதிமன்ற கோர்ட்டில் தமிழ்நாட்டிலலாம் ஏகப்பட்ட 5 வருஷத்தில் கேஸு பூரா உள்ளே ஏறி போய் நிற்கி. இந்த 5 வருஷத்தில் யாரால்? கவர்மெண்ட் வேலை ஆக்குறனால. நிர்வாகமாக உட்காந்து மல்லாக்க படுத்து கிடக்கான். ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் பாருப்பா. நிர்வாகத்தை உட்காந்து பார்த்த உடனே 1 மணி நேரத்தில் பார்த்து முடித்தோடனே மிச்ச நேரத்தில் வெளியில் சுற்றணும். பூமியில் என்ன வச்சுருக்கான்? அவனை கண்ட்ரோல் பண்ணி நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வந்து கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். அங்கே போய் நிற்பான். கிராமா விஓஏ நீ பூரா மில்லு தொழிற்சாலை போட்டு வச்சுருக்க, 2ஆம் நம்பர் போட்டு வச்சுருக்க, விவசாயத்தில் அழிச்சிருக்க, அப்படி போய் நிற்பான். அவன் டவக்குன்னு மில்லு தொழிற்சாலை உள்ள 1 லட்சம் 2 லட்சம் தூக்கி போட்டுருவான். அப்படி கவ்விட்டு போயிடுவான். இப்போ கைலாசத்தில் கடைசி வந்து இட அளப்புக்கு கணக்கு வந்து காட்டினான்ல, அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கான்? கைலாசத்துக்கு பின்னாடி உனக்கு 1000, உனக்கு 500 பேரம்பேது தான் வந்துட்டால் கணக்கு வேலை முடிஞ்சு வச்சு. இதுதான் கணக்கு. எப்படியே இந்த பேப்பருக்காக எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் பூரா சண்டையை மூட்டி விட்டு பேப்பரை வாங்கி சாப்பிட்டு போகிறான். அதுதான் கிராம அதிகாரி தலையாரி விவோவுக்கு தூக்கு தண்டனை போட்டார். 2 நாள். இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. டெல்லி அமர்நாத் அதிகாரி பூராமே தப்பு செஞ்சு கையெழுத்து போட்டு வச்சுருக்கான். அம்புட்டும் எல்லாம் மலைகளை உடைச்சி பூரா டாக்டராக விளைச்சி பூரா விவசாயத்தை அழித்து வாரான். 2 நாள் நீதிமான் கணக்கு போட்டார். கிராம விவோ தலையாரி தாசில்தார் கலெக்டரு இட அளப்பு பத்திரப்பதிவு பத்திரம் வென்று இவனுங்களுக்கு பூரா கையெழுத்துகள் மாற்றி போடுறதானா தூக்கு தண்டனை. அந்த இடத்துல தூக்கு தண்டனை. இன்றைக்கி தூக்கு தண்டனை போட்டார் நீதிமான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தூக்கு தண்டனை விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, உன் உயிர் வாழ்கிறதுக்கு. பூமியை நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எடுத்துக்கோப்பா. கணக்கு போட்டார். ஏன்னா கணக்கு ஆன்லைனில் உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. அத்தனை கணக்கு உள்ளே நிற்கி. அப்போ மறுபடி அரசியல்வாதி செஞ்ச கூத்து அடி அப்படிங்க. உள்ளே பார்ப்போம், நான் கடவுளாக நம்மளாம் பார்ப்போம் அப்படிங்க. 1 செகண்டு மூடிடுவார், 1 செகண்டில் ஓப்பன் பண்ணிடுவார். அது அவரால் தான் முடியும். அவமதிக்கக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதியை சர்ச்சு கோட்டார் ஆண்டுமன்னு நீதிமான் கடவுளை அவமதிக்காதப்பா. கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் 2 நாள் போட்டார். விஓ தாசில்தார் கிராம அதிகாரி தலையாரியை தூக்குவாங்க. இராணுவ வானரப்பட உள்ளே வந்தவுடனே விவசாயத்தில் என்ன அழிச்சு வச்சுருக்கான், விவசாயத்தில் என்ன போகுது, குளத்துக்கு கீழே என்ன நடக்கு, குளத்துக்கு மேலே என்ன இருக்குது, இந்த கணக்கு எடுக்கலை. கையெழுத்து போட்டவனை பூரா தூக்கு தண்டனை. நடு ரோட்டில் தூக்கு தண்டனை தூக்கிடுவார். முக்கால் சத்தியம் போடுறா அப்படிம்பார். கணக்கு இங்கே இட்ட கணக்கு பதிவு பண்ணிக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே பதிவு பண்ணிக்கோப்பா. போட்டார் கணக்கு. முக்கால் சத்தியம் தப்பு. கேஸ் நம்பர் சர்வ நம்பர் உள்ள நீதிமன்றத்தில் இருந்தால் எந்த அதிகாரி உள்ளே வரக்கூடாது. கணக்கு முடிச்சு விட்டு தான் பார்க்கணும். கணக்கு இல்லை, கணக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன கணக்கு ஆட்டிட்டு வரான். கணக்கு போட்டார். கிராம விவோ அவன் கிரடு கட்டியாக கிடந்தான் சரி, 70-80 தூக்கிடான் பாரு. தூக்கி நடு ரோட்டில் தூக்கி ஏற்றுறான். ஒரு பேப்பருக்காக பூமியை அழிச்சு வச்சுருக்கிய முட்டாப்பேல ஏரி குளங்கள் கீழே ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சின்ன கால்வா இருக்கும், சின்ன குளம் இருக்கும் குடிக்கிறது. அதை பூரா மறைச்சிட்டான். கைலாசத்து பக்கத்தில் இருக்க போய் ஒரு கணக்கு போட போய் தோண்டி வச்சுருக்கான். தலவாபுரம் செட்டியார்பட்டி சேத்தூர் இந்த கணக்கில் தோண்டி வச்சுருக்கான் பக்கத்தில், கைலாசத்து பக்கத்தில். இல்லைன்னா அதையும் பட்டா போட்டு பவர் போட்டு அடிச்சிடுவான். கிராம விவோ எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் பட்டா போட்டு பவர் போட்டு அடித்து தின்னுட்டு போயிடுவான். அவன் பூமியை அழிப்பான் மில்லு தொழிற்சாலை போட்டு. கணக்கு போட்டார். இன்னைக்கு கணக்கு கிராம விவோ தலையாரி தாசில்தாருக்கு நடு ரோட்டில் தப்பு இருந்தால் தூக்கு தண்டனை தான். மன்னராட்சியில் இருந்த தூக்கு தண்டனை இப்போ வெளியே எடுக்காரு. மன்னராட்சியில் உள்ள கணக்கு தூக்கு தண்டனை வெளியே எடுக்காரு. கால் சத்தியம்.